சேலம் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் வருகை இல்லாமல் நாற்காலிகள் வெறிச்சோடி கிடந்தன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. இன்று தமிழக வருவாய்த்துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் உங்களோட திட்ட பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக ஸ்டாலின் உங்களோட திட்டத்துக்கான கூடுதல் பணியாளரை நியமிக்க வேண்டும், அது மட்டுமின்றி காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருந்தனர். இந்நிலையில் அவர்கள் நேற்றே நாங்கள் ஸ்டாலின் உங்களோட திட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து விட்டனர். இதன் காரணமாக இந்த தகவல் பொதுமக்களிடத்தில் பரவியது. அதன் காரணமாகவும் சேலம் சோனாக்கு தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு பொதுமக்கள் வருகை இல்லை. அதையும் தாண்டி அதாவது வருவாய்த்துறையினர், குறிப்பாக அதாவது பேரிடர் மேலாண்மை துறையினர், மக்கள் நல்வாழ்வுத்துறையினர் உள்ள பல்வேறு துறை அதிகாரிகள் வரவே இல்லை. இதனால் அதிகாரிகள் வர இருக்க வேண்டிய இருக்கைகள் அனைத்துமே காலியாக காணப்பட்டது. இதனால் குறைந்த அளவில் வந்திருந்த பயணிகளும் வேறு வழியின்றி அதிகாரிகள் இல்லாதால் திரும்பி சென்றனர். அதே நேரத்தில் காலை 9:45 மணிக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வருகை புரிந்தார். அப்போது மட்டும் குறைந்த அளவில் அதிகாரிகள் காணப்பட்டனர். பொதுமக்களின் ஓரளவு கட்சியினர் அழைத்து வந்து கூட்டம் காண்பித்தனர். அவர் வெளியேறி அடுத்த கணமே அங்கிருந்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்று விட்டனர். இதன் காரணமாக பல்வேறு துறைகள் பொதுமக்கள் இருக்கைகள் காலியாக காணப்பட்டதோடு அதிகாரிகளும் இல்லாததால் அங்கு பயனடைய வந்த பொதுமக்கள் முணங்கியபடி இதுதான் உங்கள் திட்டமா என்று முணங்கியபடி வெளியேறினர். இதன் காரணமாக சேலம் சோனா தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் அனைத்தும் சேர்களும் காலியாக காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பராசக்தி. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.